ஹாய் வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு மாடி தோட்டம் தாங்க பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன இருக்குதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அரும்பு தான். இது எங்கள் மாடி தோட்டம் இல்லை, நான் வந்து இந்த ரூம் தங்கியிருக்கேன். ஓட நல்லா பழக்கம், எங்களுக்கு நல்ல ஜாலியாக பேசுவாங்க. அவங்க தோட்டம் தான் இது. என்னென்ன போட்டிருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே வாங்க. அரும்பு இது. அரும்பு நல்லா பூ வைக்குதுங்க. இதில் பயங்கரமாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே பூ வச்சுருக்கு. கீழே வரையும் போகுது இது. கீழே வரையுமே அப்படியே படர்ந்துருக்குது. நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓமஞ்செடி. ஓமஞ்செடி இங்கே இருக்கும். மருத்துவ குணங்கள் கொண்ட தாவரங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா பெரண்டைன்னு சொல்லுவாங்கள்ல, கை கால் வலி, அதுக்கு எல்லாமே இந்த பெரண்டை தேவைப்படும். அதுவும் இங்கே அடியே மொட்டை மாடியிலே போட்டிருக்காங்க. இது அடி கீழே அடி படர்ந்து போகுதுங்க. இது ஓம செடியில் வர அந்த பூவான்னு தெரியலைங்க, ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கீழே வரையும் பாருங்கள் எப்படி இருக்குங்க, அருமையாக இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா இது பாருங்கள், சோற்று கற்றாழை குடும்பு, என்ன சொல்கிறது, உடம்பு குளிர்ச்சிக்கு ரொம்ப அது முக்கியம் இது. அதை வெறும் முடிக்கு எல்லாத்துக்குமே இது சிறந்த ஒரு மருத்துவ குணங்கள் கொண்டது இது. பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி, அதுவும் ஜாலி சும்மா ஒரு இதில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுது எது நமக்கு உடம்புக்கு தேவையான தாவரங்கள் வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. மணத்தக்காளி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துளசி, இது ஒரு வகையான துளசி செஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கேயும் வச்சுருக்காங்க, என்னன்னு தெரியல, தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று, இது மிளகாய் பக்கத்தில் ரோஸ் செடி, அது அப்படியே கலந்து மிக்ஸ் ஆகி வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஓமம் ஓட்டுறாங்க, போட்டிருந்தால இந்த செடி, ஓமம் ஓட்டுற இந்த செடி இருக்குது. அங்கே கொஞ்சம் போட்டிருக்காங்க, இங்கே கொஞ்சம் போட்டிருக்காங்க. எல்லாம் கொஞ்சம் காஞ்சிருக்கு. நல்லாவே ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. அதுதான் இந்த பக்கம் மல்லி இப்போ தான் வச்சுருக்காங்க. லைட்டாக வளர ஆரம்பிச்சு படர்ந்து போகுது பாருங்கள். அவ்வளோதான், இது பட ஆரம்பிச்சுன்னா ஃபுல்லாக பந்தாட்டம் இருக்கும். அடுத்தவங்க வேறு போய் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வகையான துளசியை வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி. அடுத்து இது என்னன்னு தெரியலங்க, செடியாக வர்றதா இல்லை மரமாக வளர்றதான்னு தெரியல. இதையும் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னு. அது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள், ரோட்லாம் ஹைவேல போயிடணும். அந்த பூ, அது ஒரு சில பூ இருக்கும்ல, அந்த பூ வச்சுருக்காங்க.
பார்த்திங்கன்னா கூடவே மல்லியும் அப்படி கூடவே அப்படி அந்த இதுலேயே ஒரே இதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம்னா வேறு பட்ரோஸு வச்சாங்களா இல்லை தானாகவே தான் தெரியல, அது கீழே தான் வந்தது பட்ரோஸு. ஒரு மணத்தக்காளி இங்கே குப்பை மேனியமாக மணத்தக்காளி எல்லாமே இங்கே இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இதுன்னு ஒன்று தெரியலங்க. ஆனால் நம்ம இருக்குது என்ன எனக்கு தெரியல. கீழே பார்த்தா நீங்களே இதையும் சொல்லுங்கள் அப்படியே, எனக்கு தெரியல. பாருங்கள் எனக்கு தெரியல, அதனால பார்த்தா கமெண்ட் பண்ணுங்கள். அதே தான் இங்கேயும் போட்டிருக்காங்க. க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்ரோஸு ஓமம் வாட்ரு எல்லாமே சைடாக போட்டிருக்காங்க. இது காங்கிரீட்டில் முளைஞ்சிக்கிட்டு இருக்கு. கீழே லைட்டாக மண் இது இருக்கும் போல், அது அப்படியே முளைஞ்சி வந்துக்கிட்டு இருக்கு. இதை நாங்கள் சுற்றிடும். இது வந்து நான் இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா திருமழிசை. இது எப்படி இருக்கு இப்போ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு.